வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வெற்றிகரமாக அந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சிருப்பீங்க நம்புறோம். நீங்க படிச்சது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கும். மேக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். மேக்ஸ் ஓரளவு நமக்கு ஈஸி டூ மாட்ரேட் அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப டஃப் அப்படின்னா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸும் பெருசாக எடுக்கல. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா குரூப் 4 புதுசாக இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 1B அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? குரூப் 4 அது கொஞ்சம் புது கொஸ்டின் தான். மற்றபடி மேக்ஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படிச்ச டாபிக்ஸ் மட்டும் வச்சிருந்தீங்கனாலே ஒரு 24 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணிருக்க முடியும். அப்படி இல்லைனாலும் சாலிடா எல்லாருமே ஒரு 20 கொஸ்டினாவது அட்டன் பண்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லா கிளாஸஸ்லையுமே சொல்லுவோம், டிஸ்கஷன் வரும்போது சொல்லுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்பயுமே அனலைஸ் பண்ணுங்க அப்படின்றது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே இப்போ நடந்த எக்ஸாமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ரெகுலரா. அப்போ அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி அப்படியே நம்ம கேட்குறாங்க எல்லாமே. மற்றபடி நீங்க ஜிஎஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தது டிஸ்கஷனாக வரும். ஸோ ஓகே, மேக்ஸ்ல எவ்வளோ போட்டீங்க ஆன்சர்ஸ் அப்படியே நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். மேக்ஸ் எப்படி பார்க்குறது? சில கொஸ்டின்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டைரக்டான கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துருந்தது. இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஆகட்டும், பர்சன்டேஜ் ஆகட்டும், ரேஷியோட வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ரேஷியோ பர்சன்டேஜ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டினா இருக்கும். அதெல்லாம் ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கக்கூடிய கொஸ்டின். கிளாஸஸ்லயும் நிறைய இடத்துல எடுத்திருக்கும். ஸோ லைவ்ல இருக்கவங்க அப்படியே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? இதை தொடர்ந்து அப்படியே குரூப் 2க்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க ஒரு ஓவர் வியூவா நீங்க பாத்துருங்க. நம்ம எந்த மாதிரி படிச்சிருக்கோம், எந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம். 109 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரேஷியோ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ரெகுலர் பேஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்படியே ஃபாஸ்டா மட்டும் ஓவர் வியூ பார்த்தாலும் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரிட்டர்ன்ல பிடிஎஃப் வழி கொடுத்துருவோம். ஸோ அதுல கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். வேணா நீங்க கொஞ்சம் ஆர்வத்தில் இருப்பீங்க, நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமோ தப்பா போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ A/B வந்து 3:7, B/C வேல்யூ 7:6. டைரக்டான ரேஷியோ கொஸ்டின். 3:7, 7:6. ஸோ அப்போ இங்கே 7, இங்கே 7. அப்போ 21, இங்க வந்து 42. இப்போ C/A தான் கேட்குறாங்க, மாற்றிடக்கூடாது. அப்போ C/A அப்படின்னா இங்க 2, இங்க வந்து 1. அப்போ 2:1 அப்படின்றதும் நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் டி அப்படின்றது கரெக்ட். யாரும் அந்த கொஸ்டின் கரெக்டா போட்டீங்க? ஓகே, அடுத்து 110. இரண்டு எண்களின் மீசிமா விகிதம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரெகுலரான கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல நடத்தியிருக்கோம். இரண்டு எண்களின் விகிதம் 3:4, அதன் மீகோவா 4 எனில் அவைகளின் மீசிமா. ரேஷியோவும் ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் மல்டிபிள் எழுதுனா போதும். அப்போ மல்டிபிள் எழுதுனா என்ன கிடைக்கும்? 12 × 4 48. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அடுத்து 111. A number x is divisible by 13. ஒரு நம்பர் வந்து 13ஆல் வகுப்படுதான். அப்போ இந்த எண் 16, 24, 32 ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் x இன் மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் 13ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எக்ஸாக்டா நமக்கு 13ஆல டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி மட்டும் பாருங்க. ஸோ இதெல்லாம் 13ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 13ஆல டிவைட் ஆகுது. வேற எதுவுமே நமக்கு 13ஆல டிவைட் ஆகுது. சரிங்களா? இந்த 391 எடுத்தீங்கன்னா 13ஆல டிவைட் ஆகல, 389 ஆகல, 392 ஆகல. ஸோ அப்போ எக்ஸுக்கான வேல்யூ 390. இந்த 390 16ஆல அடிச்சீங்கன்னா மீதி உங்களுக்கு 6 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 24ஆல எடுத்தீங்கன்னா 6 கிடைக்கும், 32ஆல எடுத்தாலும் 6 கிடைக்கும். தட்ஸ் ஆல். இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் புரியுதுங்களாப்பா? ஸோ லைவ்ல இருக்கவங்களுக்கு அடுத்த கொஸ்டின்.
இந்த டைம் வந்து உங்களுக்கு ரீசனிங் அப்படியே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுத்து கேட்டிருந்தாங்க 15 + 10 அப்படிங்கிற பேட்டர்ன்ல. இந்த கேள்வி பாருங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இந்த பேட்டர்ன்லாம் அப்படியே நம்ம கேட்டிருந்திருக்காங்க. 108 234 ஆகியவற்றை நீ பெரு பொது வகுத்தி 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் h இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கான HCF என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ HCF அப்படின்னா இந்த நம்ம என்ன நம்பர்னால டிவைட் பண்ணிக்கலாம். 54. சோ இங்க எடுத்தீங்க அப்படின்னா 1 2 7. இப்போ இத 9 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 6 டைம் 17. சோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேருடைய HCF ஓகே 108 அப்படிங்கும்போது 54. இது ரெண்டாவது அடிச்சீங்க அப்படின்னா 11 மீதம். ஓகே அப்போ 9 அடிச்சீங்க அப்படின்னா இங்க 13 அப்படிங்கிறது 9 × 13 117. அவ்வளவுதான். 6க்கும் 13க்கும் நம்மளால HCF இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. சோ அப்போ HCF வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு 18 கிடைச்சிருக்கு. அப்ப 23x - 51 அப்படின்னு போடும்போது நமக்கு 18 கிடைக்கும். அப்ப x க்கு பதிலா என்ன மதிப்பு பிரதியிடலாம்னா 1ங்கிறது கிடையாது. 2ன்னு போட்டா 46 அங்க -51. இதுவே 3ன்னு போட்டீங்கன்னா 23 × 3 -51. அப்ப எவ்வளவு கிடைக்கும் 69 - 51. அப்ப எவ்வளவு கிடைக்குது 18ன்றது கிடைச்சிருதா? அப்ப x க்கு பதிலா என்னன்னு போட்டீங்க 3 அப்படின்னு போடும்போது நமக்கான ஆன்சர்ஸ் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चंस யாரெல்லாம் கரெக்ட்டா போட்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. HCF பாருங்க, நம்ம சொல்லியிருப்போம் நிறைய கிளாसेसல HCFல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுல தான் நமக்கு வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டு அதுக்கான HCF என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு பாலினாமியல். சோ பாலினாமியல் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. சோ அப்போ 2x³ - 5x² + 5x - 3. சோ இங்க எழுதும் பொழுது x³ + x² - x + 2. சோ அப்ப இங்க x வச்சு டிவைட் x கிடையாது 2. சோ அப்ப இங்க 2 அப்படியே எழுதும்போது என்ன கிடைக்கும் 2x³ and the next வந்து பாத்தீங்கன்னா plus 2x² minus 2x plus 4 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சோ அப்ப இத நம்ம என்ன பண்ண முடியும் சைனை சேஞ்ச் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன வரும் -7x² plus 7x minus 7. -7 காமனா எடுத்தீங்கன்னா x² minus x plus 1 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ x² minus x plus 1 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சரா கிடைக்கும். இத வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். அடுத்தது இந்த டேர்ம் உள்ள போயிடும். இத வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? சோ உங்களுக்கு பிடிஎஃப்ல தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். கொஞ்சம் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்தறோம். அடுத்தது 133வது क्वेश्चंस பாருங்க. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% வரவில்லை. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல டைரக்டா இருக்கக்கூடிய क्वेश्चन பர்சன்டேஜ். 80ல 25 பேர் ஆப்சென்ட். ஓகே. 25%னா 4 பகுதி. சோ அப்ப 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா வரல. அப்ப மீதி இருக்கக்கூடிய 60 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? வருகை புரிந்துள்ளனர் அப்படின்னு சொல்லலாம். 80ல 75% என்ன அப்படின்னு போட்டா முடிஞ்சிருச்சு. அப்ப 3/4. இத அடிச்சீங்கன்னா 20 × 3 னா 60 அப்படின்னு கிடைக்கும். ஓகே அவ்வளவு இதுதான் ஆன்சர். அடுத்து 134 இதெல்லாம் பாருங்க டைரக்டான क्वेश्चन ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3. 16% பாஸ் பாய்ஸ்ல 8% கேர்ள்ஸ்ல ஃபெயில் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப மொத்த மாணவர்கள் பாய்ஸ்ல எடுத்தீங்கன்னா மொத்தம் 8 பங்கு அதுல 5 பங்கு பாய்ஸ். பாஸ் பர்சன்டேஜ் வந்து 84%. சோ கேர்ள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 3/8 பங்கு 8% ஃபெயில் அப்படின்னா 92% வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. சோ இப்போ இதை கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 டைம்ஸ் அடிச்சீங்கன்னா 20 இங்க அடிச்சீங்கன்னா 2 21. சோ இப்போ இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா 21/14 கிடைக்கும். சோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8 டைம்னா
4 அடிச்சா 2 டைம் 23. ஸோ அப்போ 69/200 கிடைக்குது. அப்ப இது ரெண்டுக்கும் நாம என்ன பண்ணணும்? பாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 40க்கு 200க்கு எல்சிஎம் எடுத்தா 200 தான் எல்சிஎம். 40 5ஆல பண்ணா மேலேயும் 5ஆல பண்ணும். 105 + 69. அப்போ 174/200. 200ல 174 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கேட்கும்போது into 100 கேன்சல் 87%. சரியா? ஸோ ஞாபகம் இருக்குங்களா? இதெல்லாம் கிளாஸஸ்ல பார்த்த கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது ஸோ லைவ்ல இருக்கவங்க அப்படியே சொல்லுங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருக்கீங்க. போட்டோ வரைக்கும் கரெக்டா டிஸ்கஸ் பண்ண வரைக்கும். இதெல்லாம் ஒன்றும் நமக்கு டைம் கன்சியூமிங் கொஸ்டின் கிடையாது. நீங்களாம் சாலிடா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 3 கொஸ்டினாக அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிதான் கேட்குறாங்க. ஓகே, ரீசனிங் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க. எப்பயுமே நம்ம இந்த டாபிக்லாம் இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ஓகே, லெட்டர் சீரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர்ல இந்த நம்பர்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ 2 அப்படின்னா 5 பிளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 7 பிளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 9 பிளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன வரும்? 11 பிளஸ் பண்ணியிருக்கணும். 23 கூட 11 பிளஸ் பண்ணா 34. ஸோ சிஎம்பியும் வராது. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 34 வரும். ஸோ அதுக்கு அடுத்தது டெஃபினட்டா ஹச் தான் வரும். நீங்க அதை செக் பண்ணவே தேவையில்லை. இப்படிதான் எக்ஸாம்பிள் அப்ரோச் பண்ணி நீங்க டைம் சேவ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அடுத்தது இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பரா இருக்கு. 2 into 2 மல்டிப்ளை 4 into 3 12 into 4 அடுத்து 48 into 5 அப்ப 240 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? தட்ஸ் ஆல். அப்போ அடுத்தது இந்த क्वेश्चन கரெக்டா போட்டுருக்கீங்களா? 146 டைஸ் நிகழ்தகவுன்னு ஒரு क्वेश्चन. சிம்பிளான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. 2 முறையான பகுதிகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4னா என்ன நம்பர் நமக்கு பெருக்கும் பொழுது 4 ஆகும்? 4 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இரண்டு முறையான பகுதிகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4. அப்ப என்ன நம்பர் பெருக்கினா 4 வரும்னா இந்த வேல்யூஸ் 1,4 பெருக்கினா 4 வரும். 2,2 பெருக்கினா 4 வரும். அப்புறம் 4,4 4,1 இது இந்த 3 வேல்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு பெருக்கும்போது என்ன கிடைச்சிருக்கும்? பெருக்கல் மதிப்பு 4 கிடைச்சிருக்கும். அடுத்தது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ன்னு பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் கிடைக்கும்? 1,6 6,1 இது 2 வேல்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அல்லது அப்படிங்கும்போது பிளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஆன்சர் 3 + 2 5/36. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் 5/36. தட்ஸ் ஆல். செக் பண்ணிக்கங்க. அடுத்தது தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே. ஓகே, இது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம படிக்க சொல்லியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரீசெண்டாக நடந்த ஸ்கீம்ஸ் கண்டிப்பா நம்ம இப்ப நடந்த ஆட்சியில இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது கேட்டிருக்காங்க அப்ப நிறைய இடத்துல.
டைம் அண்ட் ஒர்க்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாமே பார்த்துருப்போம் நிறைய இடத்துல. P and Q can do a piece of work in 20, 40 days. They started the work together. Q left after some days of the work. P finished the remaining work in 8 days. So for 20, 40 equal to 1. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க. சில நாள் கழிச்சு Q வெளியே போயிடாரு. மீதி வேலையை P 8 நாள்ல முடிக்கிறாரு. இதை சால்வ் பண்ணி எக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப LCM 40. 28 டோல பண்ணீங்கன்னா 2x plus 16 plus x equal to 1. அப்ப இங்க என்ன வரும் 3x equal to 40 minus 16 னா 24. அப்ப x equal to 8. அவ 8 நாள் கழிச்சு வெளியேறி இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். கிளாஸஸ்ல நம்ம நிறைய பார்த்தாச்சு. டெஸ்ட் டிஸ்கஷன்ல நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்போம். இது பாருங்க டைரக்டான கொஸ்டின். ஏபிஜிபில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை கொஸ்டின்லாம் நடத்தியே இருக்கும் நம்ம, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ண சொல்லியிருக்கோம், L plus A divided by 2 whole square அப்படிங்கிறது ஃபார்முலாவா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம். அப்ப 56 by 2 whole square 28 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 784 அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஓகே, சரி இந்த விஷயம்லாம் கரெக்டா எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கீங்களா இல்லையா? ஓகே, சோ அடுத்தது the next term in the series 0 to okay 0 to நம்பர் சீரிஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப இது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. இது கூட ஆக்சுவலா நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல இந்த மாதிரி क्वेश्चंस பார்த்தோம் இந்த பேட்டர்ன்ல 0 to 24 to 52 3120 அப்படிங்கிறது. முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, ஏதாவது ஸ்கொயர் கியூப் பக்கமா இருக்கான்னு பார்த்தா இதெல்லாம் எனக்கு கியூபுக்கு ஒரு மாதிரி பக்கமா இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயருக்கும் பக்கமா இருக்கு கியூபுக்கும் பக்கமா இருக்கு. அப்ப அது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இந்த லாஜிக்ல கொண்டு வந்திருக்காங்க. 1 power 1 minus 1 equal to 0. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி எழுதிருக்காங்க. 2 ஸ்கொயர் minus 2 அப்படின்னா 4. ரெண்டை ஸ்கொயர் பண்ணி ரெண்டை கழிச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 கியூப் பண்ணி 3 மைனஸ் பண்ணிருக்காங்க. 3 கியூப்னா 27 minus 3 னா 24. 4 power 4 minus 4 256ல இருந்து 4 கழிச்சீங்கன்னா 252. அடுத்து 5 பவர் 5 மைனஸ் 5 அப்படின்னா 3120. அடுத்து 6 பவர் 6 மைனஸ் 6. 6 பவர் 6 அப்படின்னா 46656. அதுல இருந்து 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டா இருக்கும். இந்த லாஜிக்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். நிறைய क्वेश्चन இந்த மாதிரி மாடல்ல பாத்துறீங்க. கொஞ்சம் சில இடத்துல டைம் கன்சியூம் ஆகும் அப்படின்றது. சரியா, இந்த பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. அடுத்து 161 எப்பயுமே நம்ம இதை பார்த்து வச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி மாடல் ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னு ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல இரண்டு வித்தியாசத்தை உடைய எண்கள் எத்தனை இணைகள் உள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6க்கும் 4க்கும் 2ங்கிறது டிஃபரன்ஸ் கிடைக்குது. அடுத்து 7க்கும் 4 சாரி 7 4 வராது, 4 2 இது ரெண்டுக்கு வித்தியாசம் 2. அடுத்து 5 3க்கு வித்தியாசம் 2. சோ அப்ப 3 இணைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும். எல்லாம் கரெக்டா எழுதுனீங்களா? ஆப்ஷன் இதுக்கு வந்து சி கரெக்டா இருக்கும். 161 எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு क्वेश्चंस இப்படிதான் இருக்கும். ஜிஎஸ்ல எல்லாம் அசர்ஸ் அண்ட் ரீசன் क्वेश्चन நிறைய இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சு படிங்க அப்படின்னு நம்ம சொல்றது தெரியும். இப்போ பார்த்த வரைக்குமே ஓரளவுக்கு எல்லாமே ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கு. அதிகமா டைம் கன்சியூம் பண்ற கொஸ்டினும் இல்லை. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு கொஸ்டின் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத கொஸ்டினா இருக்கும். ஆனா அது எல்லாமே கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சா நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு நான் ரிட்டர்ன்ல வந்து தெளிவாக கொடுத்துறோம். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு புதுசா இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம குரூப் 1B கொஸ்டின்லாம் இதுல ஆக்சுவலா கேட்டு இருக்காங்க. புக் ரீடிங் உடைய ஏரியா எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதை நம்மளுக்கு அந்த பிடிஎஃப்ல தெளிவாக கொடுத்துறோம். அது கொஞ்சம் டயக்ராம் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க என்ன கொஞ்சம் ஆர்வத்தில் இருப்பீங்க, அதனால கொஞ்சம் அடுத்தடுத்து என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். மொத்தம் 6 பேர். இந்த மாதிரி வந்துட்டாங்க 6 டேஷ் போட சொல்லியிருக்கோம்.
I மற்றும் M ஆகியோர் நடுவில் உள்ளனர். ஸோ ஐயும் எம்மும் மையத்திலும் F மற்றும் D. ஸோ F ஃபர்ஸ்ட்ல D வந்து இறுதியாக இருக்காங்க. G என்பவர் D இன் இடதுபுறம் அப்ப இங்க வந்துருவாங்க. அப்படியானால் F இன் வலதுபுறம் யார் இருக்காங்க? H தான் எழுதாம இருக்கும். ஸோ ஆன்சர் Hன்றது கரெக்ட். ரீசனிங்ல இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அரேஞ்ச்மெண்ட்ல. ஸோ லைவ்ல இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் தெரியுங்க பார்க்கலாம். அதெல்லாம் கரெக்டா எழுதுனீங்களா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது கோடிங் டீகோடிங் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல். ஆல்பபெட்டை எழுதி வச்சு படிங்க அப்படின்னு சொன்னோம். ஏங்கிறது 26 அப்படியே ரிப்பீட் ஆகுது. சன்னுங்கிறது 27. அப்ப கேட்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்ப ஏபிசி இந்த பேட்டர்ல நீங்க எழுதி எடுத்துருக்கீங்க. அப்ப ஏங்கிறது 26னா பிங்கிறது 25, சிங்கிறது 24 அப்படிங்கிறது. அப்போ டி அப்படிங்கிறது அங்க பின்னாடி போயிருக்கும் ஆக்சுவலா. அப்போ CAT 26, 24. ஸோ அடுத்தது டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7th பிளேஸ் ஆகும். அப்போ 50 + 7 57 இஸ் தி ஆன்சர். ஆல்பபெட்டை ரிவர்ஸ் ஆர்டர் இந்த மாதிரி எழுதிருக்காங்க. A B C னா 26, 25, 24, Dங்கிறது 23, Eங்கிறது 22. இந்த மாதிரி பேட்டர்ன்ல நீங்க எழுதிட்டே போனீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்தது இது பாருங்க. கொஞ்சம் நீங்க கரெக்டா போட்டுருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளவுதான். இப்போ இதை வந்து கொடுத்துட்டாங்க. A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வரும் ஒன்றில் எது சரி? ஸோ இப்போ ஏபிசிக்கு நானே ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இது எல்லாமே ≠ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நான் இங்க பாருங்க ஏவுக்கு வந்து 1ன்னு எடுக்கிறேன், பிக்கு 2ன்னு எடுக்கிறேன், சிக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏவும் பியும் ≠ பியும் சி ≠ ஓகே, இது கரெக்டா ஆகுது. இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் வெவ்வேறு வேல்யூ எடுத்தாலும் என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இதுல எது நமக்கான ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னா டிங்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ ஏ ≠ C ஆவும் இருக்கலாம். அதாவது ஏ உடைய வேல்யூ 1 and 3 ஆவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா A = C ஆவும் இருக்கலாம். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். மத்த மூணுமே நம்மளால எடுத்துக்க முடியாது. இப்ப B ≠ A ≠ C னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாக்ட்டா கரெக்ட்னு எடுத்துக்க முடியாது. இதுவும் நம்ம எக்ஸாக்ட்டா கரெக்ட்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ரெண்டுமே நமக்கு பாசிபிள் கேसेसல இருக்கு. அதுதான் பாருங்க. இது மூணுமே ரிஜெக்ட் ஆயிட்டு Dங்கிறது மட்டும் கரெக்ட்டா கிடைக்குது. ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த क्वेश्चन அப்ரோச் பண்ற மாதிரி தான் இருக்கு. தப்புலாம் கிடையாது. क्वेश्चनோட ஸ்டாண்டர்ட்லாம் பாத்தீங்களா கொஞ்சம் எப்படி மாறுதுன்னு. இனிமேட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. ரீசனிங்லாம் சாதாரணமா நினைச்சு விட்டுறாதீங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் 2க்கும் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ரீசனிங்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. குரூப் 2 பாஸ் பண்ணாலும் நீங்க அப்புறம் நான் இன்டர்வியூல ரீசனிங் பார்ட் இருக்குல்ல, அதனால ரீசனிங்லாம் கொஞ்சம் டெய்லி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கீங்க. மேத்ஸ் எப்பயும் போல தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டஃபாலாம் இல்லை. நம்பர் சிஸ்டம்ல கூட இந்த டைம்ல பெருசா கை வைக்க கிடையாது, சரிங்களா? ஏன்னா அது போல தான் இந்த ஏரியா அவனை கேட்டுறாங்க, இந்த புக்கோடைய ஏரியா என்ன அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பாருங்க, இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களுக்கு இருக்க மாதிரி. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏவுக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பி என்ற தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602 ஏ மற்றும் பி யின் பங்குகள் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து டைரக்டா நீங்க போட்டுடலாம். இது ரெண்டுக்குமான பிரின்சிபல் தான் ஆக்சுவலா வேற. அந்த தொகை எப்படி பிரிச்சுப்பாங்கன்னு தான் கேட்கிறாங்க, சரிங்களா? ஏ மற்றும் பி யின் பங்குகள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது. சோ அதே ஃபார்முலா தான். P1 1 பிளஸ் ஆறுங்கிறதுக்கு இங்க 4%. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஏங்கிறவன். இவன் பிரின்சிபல் வேற P2 இருக்கும். இவனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 4 தான். இவன் வந்து 8 வருஷமா இருக்கும். சோ இப்ப இது எப்படி எழுதலாம்னா P1 26/25 whole power 6. இங்க P2 26/25 whole 8. இது அப்படியே அடிச்சீங்கன்னா இங்க ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். அப்ப P1/P2 அப்படின்னா 676 divided by 625. இந்த மாதிரி வரும். 676 625 இருக்கா? கிடையாது. அப்படியே 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1250 1352. சோ இதுதான் நமக்கான ஆன்சரா கிடைக்கும். நீங்க பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே 2602க்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஆர்டர்ல போடும்போது உங்களுக்கு சிம்பிளா ஆன்சர்ஸுமே கிடைச்சிடும். இல்லனா நீங்க x 2602 - x னு வச்சு போடும்போது அந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த P1க்கு பதிலா x னும் P2க்கு 2602 - x னு வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு இதே பேட்டர்ன் தான் கிடைச்சிடும். இதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கும், இது வரைக்கும் நான் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கலாம்.
அதனால பேசிக் தெரிஞ்சுன்னா போடுற மாதிரி தான். இதெல்லாம் நடத்துற கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா. 68,000க்கு 9 மாதங்களுக்கு 14.2/3% வருட வட்டி வீதத்தில் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ 68,000, அப்ப 68,000னா 2 0 கடிப்பட்டு போயிடும். 9/12 50/3 அப்படின்னு எழுதுன ஆன்சர் கிடைக்கும். இந்த 3ஐயும் 9 அடிச்சுன்னா 3, இதை அடிச்சா 4, இதை அடிச்சிங்க அப்படின்னா 17 0, 17 × 5னா 85, 2 0. ஸோ 8,500 அப்படின்றது நமக்கான ஆன்சரா கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் யாரெல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்க? ஓகே தானே? ஓகே. ஸோ அடுத்தது 8,500 டைஸ். இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தாச்சு ஆக்சுவலா. 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 4 முறை உருட்டப்படும் பொழுது அதன் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2ன் எதிர்பக்கமாக இருக்கும் என்னன்னு கேட்கிறாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா 2 அடிப்படுது, 3 அடிப்படுதுன்னா 1க்கு ஆப்போசிட்ல 5 இப்படி எடுக்கலாம். 3க்கு 6. ஸோ அப்ப 2க்கு 4 அப்படின்றது சரியா இருக்கும். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு எடுக்கும்போது பாருங்க. இப்ப இது 2ல பாத்தீங்கன்னா 2 நம்பர் நமக்கு பொதுவா இருக்கா. 2 3 அடிபட்டுருச்சுன்னா 1க்கு ஆப்போசிட்ல 5. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் அந்த லாஸ்டும் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த வேல்யூஸ் இந்த 2 5 2 5 அடிபட்டுருச்சுன்னா 3க்கு ஆப்போசிட்ல 6, 2க்கு ஆப்போசிட்ல 4 இப்படின்றது கரெக்டா இருக்கு. இப்படி பார்க்கும்போது ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் மாறுற மாதிரி இருக்கு. அப்போ மேபி அப்ஜெக்ஷன்ஸ் நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம படிச்சு வச்சிருந்தோம். ஸோ அப்போ இந்த 3 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா இங்க 2 இங்க 1, இப்போ 5 4. ஸோ கொஞ்சம் மாறுது, ஆனா பார்த்துக்கலாம். கொஞ்சம் அப்ஜெக்ஷன் எல்லாம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த கொஸ்டின்ஸ். அடுத்து 187 தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 7னா டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 5, அடுத்து 7, மறுபடியும் 5, மறுபடியும் வேல்யூஸ் அதிகமா போகுது. இது என்ன லாஜிக்ல போட்டிருக்காங்க? இந்த மாதிரி லாஜிக்ஸ். 12 × 2 24, 24 × 2னா 48. அப்ப இதை எடுத்தீங்க அப்படின்னா 7 × 2 பிளஸ் ஒரு 5, 19 × 2 பிளஸ் ஒரு 5. இந்த லாஜிக்ல தான் போயிருக்கு. அப்ப 48 அப்படின்றது கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே சார், அதான் 4 தான் சார் நம்ம எடுக்க முடியுது. ஆனா இந்த ஒரு லாஜிக்காக நம்ம அதை பாக்குற மாதிரி இருக்கு. சரிங்களா? 2ன் எதிர்பக்கமாக இருக்கும் எண் அப்படின்றது. ஏன்னா ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா பொதுவான எண் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 3 அடிபட்டுருச்சுன்னா 1க்கு ஆப்போசிட்ல 5 அப்படின்னு கிடைக்கும். இதுவே இதுல எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் நமக்கு பொதுவா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த கடிகார வயசுல எடுக்கும் பொழுது அங்க ஆன்சர்ஸ் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் அப்படி சொல்லிடணும். இந்த 3 அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்ப எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்படி கடிகார வயசுல எடுப்பீங்க 2 அடுத்து 1, இதை எழுதினீங்கன்னா 5 4 அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஆனா இதுலயே நம்ம இந்த 2 எடுத்தீங்க அப்படின்னா பாருங்க நமக்கு ஆன்சர்ஸ் கொஞ்சம் மாறுது. இந்த இடத்துல எது பொதுவா இருக்குன்னா இந்த 5ம் 5ம் பொதுவா இருக்கு. அதை அடிச்சுட்டு எடுத்தீங்கன்னா இங்க 4, இங்க 3, இங்க 2 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு எடுக்கும் போது 2க்கு 4 அப்படின்றது நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இதை எடுத்தாலுமே இந்த 2 அடிபட்டுருச்சு அப்படின்னா 1க்கு 6 அப்படின்ற மாதிரி கிடைக்குது பகடைகள்ல. சரியா? அதனாலதான் கொஞ்சம் அப்ஜெக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஒவ்வொரு டைஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு நம்பர் கிடைக்குது. ஆக்சுவலா அப்படி டைஸ்ல கிடைக்க கூடாது. எந்த டைஸ் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் ரேஷியோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 190
சராசரி. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. சிம்பிளிஃபிகேஷன் 197 பாருங்க. சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா நம்ம ஈஸியா இருக்க மாதிரி கொஸ்டின்ஸ் தான். இன்வெர்ஸ்ல கொடுத்துற கொஸ்டின் எனிதிங் பவர் 0னா வேல்யூ 1. இது அப்படியே வச்சு இதை மட்டும் எப்படி எழுதுனா 1/4. 4 இன்வெர்ஸ்னா 1/4. இது எப்படி எழுதுனா 4 ஸ்கொயர் இங்க 1/4 கியூப்னு எழுதுவீங்க. தட்ஸ் ஆல். அப்போ 1 into 1/4 plus 1/16 plus 1/64. 4 கியூப்னா 1/64 எழுதலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? சோ எல்சிஎம் 64 அப்படின்னா 4 16ஆல பிளஸ் பண்ணணும், பெருக்கணும். 16 4ஆல பெருக்கணும், 64 1ஆல பெருக்கணும். தட்ஸ் ஆல். அப்ப என்ன கிடைக்குது? 21/64 அப்படின்றது ஆன்சர். அப்போ சி அப்படின்றது கரெக்டா இருக்கு. ஓகேவா? டைம் கன்சியூமிங் क्वेश्चंस கிடையாது, ஈஸியா தான் இருக்கு. அடுத்து 198 சராசரி கேட்டிருக்காங்க. சோ சராசரி 25 மாணவர்களுடைய சராசரி 78.4 அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சேர்தல் வெளியேறுதல் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா 96ன்னு போடணும், அது என்ன பண்ணிட்டாங்க 69ன்னு போட்டாங்க. அப்ப இதை பிளஸ் பண்ணி என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 into 78.4. $1960 plus ஒரு 27. 1987 divided by 25 அப்படின்னு போடும்போது 79.48 அப்படின்றது கரெக்ட். 79.48 அப்படின்றது கரெக்டா இருக்கும். இதுதான் ஆன்சர் கரெக்ட். பாயிண்ட்ல வச்சு டிவைட் பண்ணி சொல்லி நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லிருக்கோம், பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க அப்படின்றது. இதுதான் நமக்கான லாஜிக்ஸ். அடுத்து 79 199 ரேஷியோ क्वेश्चंस. ரேஷியோ இந்த மாதிரி கலப்பு பின்னம், இந்த மாதிரி பின்னத்துல வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே ஒரே லைனுக்கு இருந்தாதான் நம்ம ரேஷியோ அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ 3 4 5 6 எல்சிஎம் எடுத்தனே கிடைக்கும் 60 எல்சிஎம். எல்சிஎம் 60. அப்ப 3 என்ன நம்பரால பெருக்கணும்? 20ஆல பெருக்கணும். 4 15ஆல பெருக்கணும். 5 12ஆல பெருக்கணும். 6 10ஆல பெருக்கணும். அப்ப இதெல்லாம் தான் அதனுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை. இதெல்லாத்தையும் பிளஸ் பண்ணால கிடைக்குது 20 10 30 45 57 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். 57 அப்படின்றது ஆன்சரா இருக்கு சார். ஓகேவா? ஓகே. அடுத்தது 200வது क्वेश्चन, கடைசி क्वेश्चन. சிம்பிளான क्वेश्चन தான். ரேஷியோ ப்ரொபோர்ஷன். சொல்லிருக்கமா இந்த டாபிக்ல இருந்து கட்டாயம் क्वेश्चन கேட்பாங்கன்னு. 2:5 ரேஷியோ அப்படின்னு எடுக்கும்போது என்ன வரும்? 2:5 equal to x:20. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்குனீங்க அப்படின்னா 40 equal to 5x. 5 கொண்டு அடிச்சீங்க அப்படின்னா 8. சோ x equal to 8 அப்படின்றது நமக்கான ஆன்சர்ஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ மேத்ஸ்ல எல்லா क्वेश्चंसயும் நம்ம பார்த்தாச்சு. அந்த ஒரு क्वेश्चन மட்டும் உங்களுக்கு ரிட்டன்ல கொடுத்துறலாம். ஏன்னா அது கொஞ்சம் பெருசா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அது புதுசா உங்களுக்கு கிளிக் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ குரூப் 1B அந்த क्वेश्चन வந்து லாஸ்ட் இயரே ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு நார்மலா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய மாடல் क्वेश्चंस தான். குரூப் 4 லெவல்ல தான் क्वेश्चंस இருக்கு. அதை தாண்டி போக கிடையாது. ஈஸி டு மாடரேட் क्वेश्चंस. ஓகேவா? சோ இப்போ மேத்ஸ்ல எத்தனை क्वेश्चंस கரெக்ட்டா எழுதிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அந்த டைஸ் மட்டும் நமக்கு ஒரு அப்ஜெக்ஷன்ல இருக்கு. சரியா? ஏன்னா எப்படி போட்டாலும் ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் மாறுற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் பார்த்து வச்சிருக்கோம்.